தமிழ் சினிமால அதிகமாக இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டையன் திரைப்படம் தான் பயங்கரமா எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வந்து இப்ப வந்திருக்க எல்லா பெரிய பெரிய படங்களுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலான மோட்ல தான் போயிருக்குதுன்னு வைங்களேன். மகாராஜா திரைப்படம் மட்டும் தான் எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மீதி எல்லா திரைப்படங்களுமே ஓரளவுக்கு தான் வெற்றி அடைஞ்சிருக்குது. ராயன் திரைப்படம் ஓரளவுக்கு பரவால்ல. ஆனா இந்தியன் 2 திரைப்படம் எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தோல்விய சந்திச்சு அது நகர்ந்துட்டு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில வேட்டையன் படத்த பத்திய அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட் நம்மளுடைய மஞ்சு வாரியர் அவங்ககிட்ட இருந்து வந்திருக்கு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. ராணா சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி சொல்லும்போது, ஆ இது வந்து ஒரு டிப்பிக்கல் ரஜினி சாரோட மூவி கிடையாது. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய வந்து தைரியம் வேணும். ஏன்னா, அவருடைய வந்து கம்ஃபர்டபிள் ஜோன்லேருந்து வெளிய வந்து ஒரு படம் பண்றாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் கதை ஓரியன்டடான படத்தில வந்து பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ராணா சார் சொல்லியிருந்தாரு. இப்ப மஞ்சு வாரியர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மஞ்சு வாரியர் இந்த படத்தில வந்து புக் பண்ண உடனே நான் என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா வந்து, அவங்க வந்து ஒன் ஆஃப் த வக்கீல் கேரக்டர் அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி நான் எதிர்பார்த்தேன். ஸோ அவங்க இப்ப சொல்ற விதத்த பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரோட ஒய்ஃப் கேரக்டர் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரஜினி சாருக்கு ஜோடியா அவங்கள பார்க்குறேன் அப்படிங்கும்போது, அது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா எனக்கு மஞ்சு வாரியர் அவர்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த லூசிஃபர் திரைப்படத்தில வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், நான் பார்த்த படங்கள்ல சொல்றேன். அதே மாரி இந்த 36 வயதினிலே திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில வந்து எடுக்கப்பட்டுச்சு. அதுதான் வந்து மஞ்சு வாரியருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா வந்துச்சு அந்த படம். ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு நெனைக்கிறேன் அந்த படத்து பேரு. அந்த படத்து மூலமா மிகப்பெரிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மீண்டு வந்தாங்க. அத விட ரொம்ப அற்புதமான விஷயம்னா, தமிழ்நாடு நாகர்கோயில்ல தான் அவங்க பொறந்தாங்க. பொறந்து கேரளால மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டா மாறுனாங்க. அவங்களுடைய கொஞ்சும் தமிழே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். அவங்க படத்தில வந்து எடுக்கிற கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருக்கும். அசுரன் படத்தில அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ நம்ம ரொம்ப பார்த்தோம். அதே மாதிரி வந்து இந்த துணிவு திரைப்படம் இல்ல. அந்த துணிவு திரைப்படத்தில வந்து மஞ்சு வாரியரோட கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்ராக்டிவான கேரக்டரா எனக்கு தெரிஞ்சது. அஜித் சாரோட கேரக்டர விட மஞ்சு வாரியர் கேரக்டர் தான் ரொம்ப தைரியமான கேரக்டரா அந்த படத்தில காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்கள ஒரு கதை செலக்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஜினி சார் கூட நடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெரிய சந்தோஷம். அதே மாரி அந்த ஜெய் பீம் படத்துடைய அந்த கருத்து வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. அதோடைய அந்த ஒரிஜினாலிட்டி ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ, அதனால அந்த படத்தில வந்து நடிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். ரஜினி சாரோட ஜோடியா நடிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருந்துச்சு அப்படிங்கிறனால இந்த ப்ராஜெக்ட்ட ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, மஞ்சு வாரியர் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில மிக அழுத்தமாக இருக்கும். ரொம்ப அற்புதமான விஷயம். இதுல இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, வேட்டையன் திரைப்படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவான வைப் என்னன்னா, நம்முடைய அமிதாப் பச்சன் சார் வந்து படத்துல நடிக்கிறாரு. ஸோ, அமிதாப் பச்சன் சார் வந்து இப்ப கல்கி படம் மூலமாக அந்த அஸ்வத்தமன் கேரக்டர் மூலமாக பயங்கர பீக்ல இருக்காரு. மஞ்சு வாரியரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேல வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அவங்களும் பயங்கர பீக்ல இருக்காங்க. ஃபகத் ஃபாசில் சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆவேசம் படம் மூலமா பயங்கர பீக்ல இருக்காரு. ஸோ, எல்லா பீக்கஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. இங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த படத்த வந்து கரெக்ட்டா புரமோட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தணும். படம் ரிலீஸ் டேட் இன்னும் அறிவிக்கல. அக்டோபர் 31 தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த படத்துடைய புரமோஷன மட்டும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டா, அ லைக்கா அவர்கள் வந்து மிஸ் பண்ணுன பல விஷயங்கள வந்து இந்த வேட்டையன் திரைப்படம் மூலமா மீட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறது சரியான விஷயம். இதே சன் பிக்சர்ஸ்க்கு இந்த மாரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுன்னா, அவங்க பண்ற விதமே அந்த புரமோஷன் லெவலே வேற லெவல்ல இருக்கும். ஸோ இவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லது இன்னொரு விஷயம் நடக்கலாம். எப்படின்னா ஜெயிலர் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் புரமோஷன் மாரி கொண்டு வந்துட்டு பாட்ட மட்டும் புரமோட் பண்ணிட்டு, படம் வந்ததுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பயங்கரமா போச்சுல்ல. அந்த மாதிரி போகும்போது இன்னும் மிகப்பெரிய பீக் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆக வேட்டையன் திரைப்படத்து மேல மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரஜினி ரசிகனாக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்குது. சினிமாக்குள்ளேயும் இது ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இந்த தமிழ் சினிமா இந்த வருஷத்தில அரண்மனை வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் கருடன் படம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஹிட் ஆயிருக்குது. அத விட்டா அதுக்கப்புறமேட்டு மகாராஜா படம் தான் பெரிய ஹிட் ஆயிருக்கு. போட்ட காச விட மிக அற்புதமா வந்து எடுக்கப்பட்டதா வந்திருக்கு. பெரிய ஹீரோஸோட படங்கள் வந்து பெரிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசப்பட்டிருக்கே தவிர வந்து அது எதிர்பார்த்த கலெக்ஷன் வரல. இந்தியன் 2லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த கலெக்ஷன் நெருங்கல. ஸோ, வேட்டையன் திரைப்படமும், அதுக்கப்புறமேட்டு வேட்டையனுக்கு முன்னாடி வரப்போகிற கோட் திரைப்படம் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து பெரிய படங்கள் இருக்குது. விடாமுயற்சி வந்து என்ன நிலைமையில இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஸோ, கோட் திரைப்படத்தையும், வேட்டையன் திரைப்படத்த தான் நம்பி இப்ப தமிழ் சினிமா வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்குமா? ஒரு பெரிய ஹீரோவோட படம் வந்து பெரிய கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. விஜய் சாரையும், ரஜினி சாரையும் மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்ப தமிழ் சினிமா நகரப்போது. அதுவும் இல்லாம ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறமேட்டு எதுவும் ஷூட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நெறைய படங்கள் தேக்க நிலையில இருக்கனால, அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து நிறுத்திட்டு இருக்கிற படங்கள்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தயாரிப்பாளர் சங்கமும் நகர்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக இப்போதைக்கு 2024ல நம்ம பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய படத்துல வேட்டையன் திரைப்படம் வந்து இன்னும் முன்னாடி போயிட்டுருக்குது. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் குடுக்குற அப்டேட்ட பார்க்கும்போது இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கைகள் வருது. மஞ்சு வாரியர் ஆல்ரெடி பேசிட்டாங்க. துஷாரா கூட ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. துஷாராவுக்கு வந்து ரொம்ப லக் அதிகம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, சார்பேட்டா பரம்பரை படத்துலேருந்து
அதுக்கப்புறம் அநீதின்னு ஒரு படம் நடிச்சாங்க. அதுலேயும் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் வந்து துஷாரா பண்ணியிருந்தாங்க. இப்போ ராயன் படத்துலேயே அவங்களுக்கு ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டர் தான் குடுத்துருக்காங்க. ஸோ துஷாராவுக்கு கிடைச்சிருந்த அந்த லக்கான விஷயம் மாதிரி இந்த படத்துலேயும் ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த வேட்டையன் திரைப்படத்தின் மேலே டி. ஞானவேல் அவர்கள் மேலே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். படம் என்ன பண்ண போது. நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு வித்தியாசமான ரஜினி சாரோட படத்த பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ப உணர்வோம்னு நான் நம்புறேன். அதில இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஃபேக் என்கவுண்டர்ஸு அதே மாதிரி வந்து அந்த ஆன்டர்பிரினர்ஷிப்ன்னு இருக்குல்ல. தொழில் ஆரம்பிக்கல இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன வருது, என்கவுண்டர்ல என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற விஷயத்த ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது தான் படத்துடைய கோர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி வந்து நம்முடைய ராணா அவர்கள் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல சொன்ன மாரி நான் பார்த்தேன். ஸோ மொத்தத்தில ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த ஜெயிலர் படமா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு அதுக்கு முன்னாடி வந்த தர்பார் படமா இருக்கட்டும், இது ஒரு மாஸ் எலிமெண்டான படமா தான் நம்ம பார்த்துருக்கோம். அதற்குள்ள இந்த மாஸ் ஹீரோ அப்படிங்கிற இடத்துக்குள்ள, இந்த மாரி கதையம்சம் உள்ள வந்து கதைகளுக்குள்ள வந்து வரும்போது, இன்னும் மிகப்பெரிய வந்து அ என்ன சொல்றதுன்னா, இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு தகுந்த மாரி. எப்படின்னா, இப்ப இருக்க ஜெனரேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வெறும் மாஸ மட்டும் எதிர்பார்க்கல. அதுல வந்து ஸ்க்ரீன் பிளேல ஏதாவது வித்தியாசமா வந்து எதிர்பார்க்குறாங்க. இல்ல பெரிய ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் இறங்கி வந்து அ எப்படி சொல்றதுன்னா, நார்மலா வந்து ஒரு நியூ ஹீரோலாம் நடிப்பாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 50வது படம் வந்து விஜய் சேதுபதிக்கு ரிலீஸ் ஆகுது மகாராஜா. அந்த படம் மாஸ் படமா வந்து வருது அப்படின்னா, எத வச்சு வருதுன்னா, ஸ்க்ரீன் பிளே வச்சு வருது. ஸோ, இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வச்சு தான் வந்து அந்த படம் எப்படி வந்து பெரிய அளவுக்கு எடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த ஆடியன்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹிந்தியில இருக்கிற மீம் கிரியேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஜா படத்த வந்து பயங்கரமா பேசியிருந்தாங்க. ஸோ, இப்போ வேட்டையன் திரைப்படம் வந்து 3 லாங்குவேஜ்க்கு மேல வந்து ரிலீஸ் ஆகப்போது. ஆட்டோமேட்டிக்கா வந்து அமிதாப் பச்சன் சார் இருக்கனால ஹிந்தியில வந்து ஒரு ஓப்பனிங் மிகப்பெரிய அளவுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக திரைக்கதை மட்டும் சரியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா வேட்டையன் படம் மிகப்பெரிய வெற்றி அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மஞ்சு வாரியர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ரஜினி பேர வந்து நம்ம பார்க்க போறோம் படத்தில. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற விஷயத்த கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!